ஸோ கண்டுபிடிக்கிறதுல போகிறது வச்சுக்கோங்க. நானும் அங்கிட்ட இங்கிட்ட நல்லது சைடு போகிறேன். எங்கிட்ட எங்கேன்னு இருக்குன்னு தெரியல, முன்னாடி இருக்கா அங்கிட்ட இருக்கா அதுன்னு தெரியல. ஐயா வந்து கணேஷ் பாக்கரிக்கு முன்னாடி வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நேரத்தில் இந்த மனுஷன் வேறு கட்ட வச்சுட்டாரு. அங்கே இருக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் எதையா இருக்கு இப்போ ஒரு 6 அடிக்கிறேன் பாருன்ட்டாரு. அவர் 6 வருஷம் எனக்கு கேட்கவே இல்லை. கடைசியாக ஒரு வழியாக இங்கேருந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஆள்கிட்ட போயிட்டு கணேஷ் பேக்கரி எங்கேன்னு கேட்டேன். அந்த சீட்டு இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு அப்படியே அப்போ அந்த கணேஷ் பேக்கரி கண்டுபிடிச்சி பையா ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அடையாளத்தை பார்த்தா ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி பையாவே கிடையாது. அதுக்கப்புறம் ஆட்டோ நம்பர் வச்சு கண்டுபிடிச்சி வந்தாச்சு. மயம் கண்ணாலுமே பேசுகிறாரு. எனக்கு எத்தனை நாள் பேசுகிறேன் பையன் அந்த எதுக்கே அந்த எதுக்கு பேசுகிறேன் மாயா எங்கேயா நான் கணேஷ் மாதிரி விட்டு இல்லை இங்கே மாயா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சரி இப்போ போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக டிராஃபிக் ஃபுல்லாக டிராஃபிக் அந்த மாதிரி போகும். இங்கே கார் தான் அதிகம், கார் ரொம்ப அதிகம். சொல்லியிருக்காங்க நிறைய பங்குகளை பற்றி. கார் ரொம்ப அதிகமாக இருக்கும், இங்கே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டு தான். பட் இங்கே எல்லோரும் காரில் அப்படியே ஓட்டுறதை பார்த்தா எனக்கே சும்மா உட்காரவே பிடிக்காது போல். ஸோ ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். பார்க்கலாம் போவோம். காலையில் குள்ளுங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா 11 மணி ஆக போகுது. இன்னும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே முடிக்கலை, இன்னும் நம்ம ஃப்ரெஷ் ஆகலை. ஆனால் கிளைமேட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊர் கொடைக்கானல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்குது. வெக்கையே இல்லை, ஒரு வெயில் தாக்கமோ அந்த மாதிரி தான் இருக்குங்க. கூலிங்காக இருக்குது ஊர். பார்க்கலாம். போயிட்டு பீச்சு போயிட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். வேறு இல்லைங்க, அந்த பீச்சில் போய் இறங்கி அவர்கிட்ட பேசின ஒரு நாளைக்கு 400 ரூபான்னு கேட்டாப்புல. சரின்னு சொல்லி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சாப்பாடு 3 நேரம் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பாடு ஒன்றும் குறைச்சலாம் இல்லை. பட் அதுக்குள்ளேயும் எங்கள் கம்பெனிக்கு அடித்து என்னங்க இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒன்றுமே இங்கே நடக்கலை, ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக போங்க, எனக்கு அக்கோமடேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ அவங்க நேற்றே ப்ராசஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆனால் அந்த மெயில் அனுப்புகிறவர் அனுப்பலை. இப்போ அவங்க மேலே ஃபுல்லாக ஃபால்ட் ஆகி போச்சு. அதனால் இப்போது போட்டு கால் பண்ணி கடைசியாக வாங்கியாச்சு ஒரு அக்கோமடேஷன். ஆனால் என்னென்னா இதில் ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க போல். ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் தள்ளி போட்டிருக்காங்க. எங்கே இருக்குன்னா கோரமங்கலாலேருந்து ரோக்ஃபீல்டு வரைக்கும் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 18 கிலோமீட்டர் வருது. அங்கேருந்து இங்கே மெட்ரோ கூட கிடையாது. அதுதான் பெரிய பிரச்சனை. பார்க்கலாம் போயிட்டு. ஹாய் ஹலோ மக்களே, வந்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம அவங்க அக்கமடேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ வாங்க இந்த டூர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சூப்பரான ஒரு கண்ணாடி இருக்குது. அப்படியே உள்ளே வந்தால் அவங்க கொடுத்துருக்குற அக்கமடேஷன் ரூம் தான். ஸோ பார்க்க நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் நீட்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் எல்லாமே நீட்டாக இருக்குது. சூப்பர். பரவாயில்ல கைஸ், இன்னைக்கு ஃபுல்லாக அலைச்சலாக போச்சு. அட்லாஸ்ட் வந்து ஒரு அக்கமடேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த கம்பெனிக்கு கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருந்துருக்கலாம், பட் பரவாயில்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திருப்பியும் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். டாடா பாய்.
ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு ஈவினிங் சும்மா ஒரு வாக் மாதிரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலை மால். ஸோ இதுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப சின்ன மால் தான், ரொம்ப ரொம்ப சின்ன மால் தான். ஏசிஎஸ்லேயே மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருக்குது. ப்ரூக்ஃபீல்ட் ஸ்டாப்னு நினைக்கிறேன். ஸோ அது பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப சின்ன மால் தான். வாங்க இதுக்குள்ளே போய் என்ன இருக்குங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம உள்ளே வந்ததுமே ஒரு நாலு 5 கடை தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. நிறைய கடை க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு கடை இருக்குது, பட் இது நேம் என்னன்னு தெரியல. ஆதித்யா பிர்லான்னு போட்டிருக்கான், ஆதித்யா பிர்லா ஃபேஷன். இங்கே ஒரு கடை இருக்குது. இதுக்கப்புறம் உள்ள இங்கே ஒரு கிஃப்ட் கடை இருக்குங்க. இங்கே ஒரு கிஃப்ட் கடை இருக்கு. இங்கே அதிகமான கடைலாம் எதுவும் இல்லை பக்கத்தில். பட் இங்கே ஏஇசிஎஸ் ரோட்லேயே இருக்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கு. நிறைய தான் நினைக்கிறேன். நிறைய கடை இன்னும் ஓப்பன் ஆகலை. அங்கே ஏதோ கோ கலர்ஸ் ஐகான் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மொபைல் ஷாப் மாதிரி இருக்குது, ஆக்சசரி ஷாப். வெளியே இதே மாதிரி நிறையா இருக்குது. ப்ரூக்ஃபீல்ட் மாலில் ஐநாக்ஸ் தேட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே பக்கத்தில் தேட்டர் இருக்குது. மேலே போனால் பட் நான் இதில் ஒரு உண்மையாக சொல்லணும்னா, மால்குள்ளே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா இங்கே எந்த ஒரு கடையும் இல்லை. மால்குள்ளே ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. மாலுக்கு வெளியே தான் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. இங்கே ஒரு லாக்மி சலூன் இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு கடைங்க, ஒரு ஃப்ளோரில் ஒரு கடை தான் இருக்குது. அதுக்கு மேலே எதுவும் இல்லை. எல்லாமே க்ளோஸ், ஒன்றுமே இல்லை. இன்னும் பழைய மாலா இல்லை இது புது மாலா எதுவுமே தெரியல. பழைய மாலா தான் தெரியுது பார்க்குறப்போ. பெங்களூரில் இல்லாத மாலே கிடையாது, அவ்வளோ மால் இருக்குது. ஒரு சின்ன ஒரு குட்டி விழாக்கு மாதிரி இருக்குது. ஒரு சின்ன பக்கத்தில் இருக்கிற ஒரு மாலை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த ஃபீல் மால் இங்கே ஒரு இது என்ன கடைன்னு தெரியலையே. ஃபுட் கோர்ட்டு தான், ஃபுட் கோர்ட் நினைக்கிறேன். ஒரு நிறைய கடை வெக்கேட் பண்ணிட்டாங்களோ, நிறைய கடை இங்கே இருக்காங்களா, நிறைய கடை இங்கே இல்லையா, வெளியே போயிட்டாங்களான்னு தெரியல. நிறைய கடை வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கடை மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேலே தான் தேட்டர் நினைக்கிறேன். தான் தேட்டர் தெரியலையே, நோ என்ட்ரி வேறு போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த மாலில் ஒன்றுமே இல்லை. ஸோ இருக்கிறது கொஞ்சம் 2-3 கடை தான் இருக்குது. அது மட்டும் தான் நான் கவர் அப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே நம்ம அந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஹாய் மக்களே, குட் மார்னிங். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தான் வீலாக் முடித்தோம். நேற்று ஒரு வீலாக் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஆஃபீஸில். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. ஏன்னா காலையில் வேகமாக ஒன்று தெரியாத ஏரியா வேறு. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 கிலோமீட்டர் தாண்டி வேறு கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறது, காலையில் ஊபர் ஆட்டோ புக் பண்ணால் இங்கேருந்து நல்ல ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்குது. பட் டிராஃபிக்கை பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 1 மணி நேரம்னா ஓகே. நேற்று எல்லாம் 6 மணிக்கு முடிச்சுட்டு நேற்று கிளம்புறதுக்கு இன்னொரு ஆஃபீஸ் இங்கேருந்து வெள்ளந்தூருக்கு போக சொல்லிட்டாங்க. வெள்ளந்தூர்லேருந்து அடுத்த இங்கே ப்ரூக்ஃபீல்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.8 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டரோ இருக்கும்.
அந்த 5 கிலோமீட்டர் இதில் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட் லைன் தான். நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ரூட்ஸ் பூரா அப்படி காட்டுதுன்னா ஃபுல்லாக ரெட் லைன், ஃபுல்லாக பிஸி அப்படின்ற அந்த ரூட்டு தான் காட்டுது. நேற்று நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7:30 ஒரு 7 மணிக்கெலாம் வந்து நின்றுட்டேங்க ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட நின்றுட்டேன். அங்கேருந்து ஒரு ஊபர் ஆட்டோ போட்டாச்சு. போட்டு பார்த்தீங்கன்னா ஆகுது 8 மணி ஆகுது. என்னடா இது, அதுவும் உட்லேண்ட் செப்பல் வேற போட்டு போய் நின்றுட்டேங்க. ஐயோ அப்பா, கால் சேர்ந்து கையும் சேர்ந்து வலிக்குது. அந்த ஒரு ஹார்ட் ஆயிடுச்சு. எப்பயாச்சும் ஒரு தடவை போடுவேன், பட் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. சரி நிற்கிறேன், எதுவும் வரல. எனக்கு நிறைய ஆட்டோ நிற்கிறாங்க. நம்ம கேட்டோன்னா பார்கெயின் பண்ணுவானுங்களே. இங்கேனா வெறும் 124 காமிக்குது. ஆனால் அவன் கேட்ட 200 கேட்பானே நினச்சே போனேன். சரி டாக்ஸி இருந்துச்சு. டாக்ஸி பார்த்தீங்கன்னா 234, 230 ரூபாய்க்கு போகணுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஆட்டோக்காரனை கேட்டால், நீ 1 மணி நேரம் நின்று 2 மணி நேரம் நில்லை, உனக்கு ஒன்றுமே கிடைக்காது, நீ வேணா நில்லை. எனக்கு முன்னாடி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து போயிட்டு இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னால் 500 CA வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம், நீ போகலாம் அப்படின்னு மாதிரி சொன்னான். எனக்கு தெரியல, எல்லாமே ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி வந்து நிற்கிது. எதுவுமே வந்து இது என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் எதுவுமே வரல. சரின்னு சொல்லி கூகுள் மேப்பில் பார்த்தேன். கூகுள் மேப்பில் பார்க்கும்போது போகும்னு போட்டிருக்காங்க. சரி நம்ம மாட்டுக்கு போய் அதுவுமே போய் எங்கேயும் இறக்கி விட்டாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் சரி ஃபஸ்ட்டே தானே சும்மா ஆட்டோவில் போகணும்னு சொல்லி கேட்டால் 300 ரூபா கேட்குறான். இந்த 4 கிலோமீட்டர் இருக்குது. சரி டிராஃபிக்கு அப்படின்னு சொன்னால், நீ டிராஃபிக்கை பார்த்துட்டு எனக்கு காசு கொடு அப்படின்ட்டான். சரி 300 ரூபாய்க்கு வர முடியாது, எனக்கு 200 ரூபாய்க்கு வரேன், ஏன்னா இங்கெல்லாம் அவ்வளோதான் காட்டுது, நீ 200ரூவான்றதே அதிகம் தான் அப்படின்னா. இல்லை நான் திருப்பி அங்கே போயிட்டு நான் ரிட்டர்ன் வரணும் அப்படி இப்படின்னு சொன்னான். நம்ம ஊருக்காரங்க இவ்வளோலாம் இது பண்ண மாட்டாங்க, பட் 4-8 கிலோமீட்டர் ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. இங்கே அப்புறம் கேஸ் தான் வச்சு விட்றாங்க, யாருமே பெட்ரோல் இந்த மாதிரி இல்லை. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப ஓகே வாடா, ஒரு வழியாக பார்கெனிங் வந்து 20 ரூபா கம்மியாக வந்துச்சு. அதுவே ரொம்ப கம்மிலாம் கிடையாது. நம்ம ரெடியூஸ் பண்ணியிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் டிராஃபிக் பார்த்திங்கன்னா நேற்று ஃப்ரைடே வேறு சரியான டிராஃபிக்கு. ஒரு வழியாக வந்தாச்சு ஹோட்டலு. முட்டம்பு சரியான வழி. அதுவும் அலைச்சல் வேறுங்களா, இங்கேருந்து கோரமங்கலாலேருந்து வெள்ளந்தூர், இங்கே வந்து லேப்டாப் கலெக்ஷனை வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி ரூமுக்கு வர்றதுக்குள்ளே டே க்ளோஸ் ஆகிடுச்சு. 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு 11 மணி வரையும் இருக்குன்னு சொன்னால், பட் 9 மணிக்கெலாம் சில கடைகள் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மார்னிங் வந்து நீ காலையிலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு க்ளூலெஸ்ஸாகவே இருக்குது. ஸோ நம்ம வீலாக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன். சரி வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம். இந்த செப்பலை போட்டு காலை அறுக்க செப்பல் போட்டு சாம்பார், இட்லி வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரூட்ஸ், சம் ஹாட் மில்க் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு விலாக். ஸோ இதாங்க தங்கியிருக்கிற ஹோட்டல் ஏரியா, கீழே ரெஸ்டாரண்ட் ஏரியா. ஸோ இதான் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். இங்கே நல்லா சாப்பிட்டுக்கலாம். நான் எடுத்துக்கிறது ஒரு சாண்ட்விச், ஃப்ரூட் சாலட், அப்புறம் இது சுகர் சாம்பார் தான் நான் சொல்லுவேன். இங்கே வந்து சுகர் சாம்பார் தான் இருக்குது. அப்புறம் இட்லி இருக்குது. ஸோ நாங்கள் கொஞ்சம் உரமாக வச்சுட்டு சாம்பார் உரமாக வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம்.